ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா NMDC தான். ஸோ அங்க இருந்தா ஒர்க்மேன் வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதோட மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 விட்டுருக்காங்க. ஸோ அதுல என்னென்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா NMDC லிமிடெட் எதுல வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏ நவரத்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் அண்டர் த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மல்டி லொகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருந்தா நம்ம ஜாப் பார்க்க போறோம். ஸோ இது எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைதராபாத்ல தான் இருக்கும். பட் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீல்டு என்னென்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8 வகையா கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட் அட்டெண்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா 43 பேர் எடுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து மிடில் பாஸ் ஆர் ஐடி முடிச்சிருந்தாலே நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வாய்ப்புகளை தவற விடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பல்கா 90 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஐல வந்து நீங்க வந்து வெல்டிங்கோ இல்ல ஃபிட்டரோ இல்ல மெக்கானிஸ்டோ மோட்டார் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிஷியன்ஸ் ஸோ இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ஸ்ல வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து 35 பேர் எடுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஐடிஐ இன் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா எம்சிஓ கிரேட் 3 ட்ரெயினி அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து 4 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஸ்கிரைபிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 5வது பார்த்தோம் அப்படின்னா ஹைசிஎம் மெக்கானிக்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுல வந்து 10 பேர் எடுக்கிறாங்க. ஸோ இதுலயுமே வந்து எஸ்எஸ்எல்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் இன் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இவங்களுமே வந்து நீங்க இந்த ட்ரேடு மெக்கானிக் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் ஹெவி லைசன்ஸ் டிரைவிங் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 6வது போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எலக்ட்ரிஷியன் கிரேடு 3ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுமே ட்ரைனிங்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 7 பேர் எடுக்கிறாங்க. 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பாத்தீங்க அப்படின்னா வித் இண்டஸ்ட்ரியல்ல அப்படி இல்லை அப்படின்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் சர்டிபிகேட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 7வது பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டர் கிரேட் 3. ஸோ இதுல 2 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னா மெட்ரிக் ஐடிஐல வந்து வித் பிளாஸ்டர் மைனிங் மேட் சர்டிபிகேட் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ 3 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் எனக்கு இது ரிலேட்டடாவே வேற ஏதாவது வேகன்சி வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இல்ல வந்து எலக்ட்ரிஷியன்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ 8வது பாத்தீங்க அப்படின்னா QCA கிரேட் 3 ட்ரெயினில வந்து 9 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க வந்து கிராஜுவேட் இன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அது ஜியாலஜில படிச்சிருக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து சாம்பிளிங் ஒர்க்ல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரிசர்வேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்ன பொசிஷனுக்கு வந்து எவ்வளவு கேஸ்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபீல்ட் அட்டெண்டன்ட் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னா மொத்தம் 43 நம்ம சொல்லிட்டோம். பட் இதுல நம்ம கேஸ்ட் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா எஸ்சில 7 பேர் எடுக்கிறாங்க. எஸ்சில 3 பேர், ஓபிசில 11 பேர், இடபிள்யூஸ்ல 5 பேர், யூஆர்ல 17 பேர். ஸோ இந்த மாதிரி தான் மொத்தமா கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன ஜாப் அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு நீங்க என்னென்ன கேஸ்ட்ல எவ்வளவு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நீங்களுமே படிச்சு போறது கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போதைக்கு நம்ம எல்லாருமே ட்ரைனிங் தானே சொல்லியிருக்கோம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏறக்குறைய ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 18,000ல இருந்து 18,500. ஸோ மினிமம் வந்து 19,500 வரை சேலரி போகுது. ஸோ அதுக்கு மேல வந்து போகுமா அப்படின்னு கேட்டா நீங்க வந்து ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களோட சேலரி 40, 50 தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ட்ரைனிங் பீரியட். ஸோ இவங்க வந்து சேலரின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஸ்டைஃபன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பே ஸ்கேல்ஸ் மினிமம் ஏஜ் லிமிட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸ் இருக்கணும். மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 18 இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ஃபார் மேக்ஸிமம் ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 2/3/2022 வரையில உங்களுக்கு வந்து 18 ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏதாவது வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி நான் கிரிமி லாயர்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஏஜ் லிமிட் அதாவது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன இருக்கணுமோ அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு லிங்க் கொடுத்துட்டாங்க. இந்த லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதோட லாஸ்ட் டேட் என்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2/3/2022 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து 12 மணிக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2/3/2022 அன்னைக்கு வந்து கரெக்டா 11:51 முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து பிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் ஃபார் போஸ்ட்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்னென்ன போஸ்ட் இது பண்றீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவது வந்து பிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டுமே இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து பிசிக்கல் ரிட்டன தாண்டிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிசிக்கல் அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க தயாராகிக்கங்க. ஸோ இது எல்லாமே குடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து பிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து ஃபீல்ட் அட்டெண்டருக்கு மட்டும் தான். அது போக வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரிமைனிங் இருக்க அந்த 7 பேத்துக்குமே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எதுல இருந்து வரும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் ரிட்டன் டெஸ்ட் வில் பி வந்து உங்களுக்கு ஹிந்தில இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும் அண்ட் கன்னடத்துல இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கணும் இந்த எக்ஸாம்காண்டி. ஸோ அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ்ல 70 மார்க் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ரீசனிங் அபிலிட்டில வந்து 30 இருக்கும்ன்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்தரா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கடுத்து வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேஸ்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து நமக்கு மெயினான பாயிண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பட் நீங்க இதுல ஏதாவது வந்து இது பண்றீங்க, தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மேபி அது வந்து நம்ம மத்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம். ஸோ அதுக்கடுத்து இதோட அப்ளை லிங்க் நம்ம சொன்னோம்ல, ஸோ அதை பத்தி போய் நம்ம ஜஸ்ட் ஒரு பார்த்துடலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணல நம்ம டைரக்டா வந்து நம்மளோட என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கெரியர்ஸ்ல தான் அது டைரக்டா போகும். ஸோ இந்த கெரியர்ஸ்ல போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்ளை பண்ணமோ அது எல்லாமே அது வந்துடும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா நீங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு, அதுலயுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இது போக வந்து நிறைய வேகன்சி வந்து இந்த இதில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி ஒரு விசிட் விட்டு பாருங்க. ஸோ ஜாப்ஸ் கிடைச்சாலும் நமக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தானே. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.